இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்துபைரவி சீரியலோட மார்ச் 28 நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, சுல்லா உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையில் படுத்து கிடந்தான். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, ஸ்கூலில் சாப்பாடை சாப்பிட்டனால அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவனை எப்படியோ காப்பாற்றிட்டான் அப்படின்னாலும் அவனுக்கு இன்னொரு பிரச்சனை வரப்போகுதுப்பா. எதனால சஸ்பெண்ட் ஆகிக்கு அப்புறமும் நீங்கள் மெடிசன் கொடுத்தீங்க, அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுல்லான் தான். சுல்லானால தான் இப்போ கல்யாணமே நடந்துச்சு, அவனால தான் வேலை போச்சு, இப்போ அவனால தான் ஜெயிலுக்கே போகிறான்ட்டு இருக்க. அவனை காப்பாற்றிருக்கிற நன்றி உணர்வுக்காக அவன் உண்மையை சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படியும் சொல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, குழந்தை ரூபத்தில் கொலகாரன்ட்டு, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் அவன் ஒரு குழந்தைய தப்பாக காட்டுறது சீரியலில் ஓகே தான், படத்துலலாம் பார்க்குறோம் அப்படின்னாலும் ஓகே தான். இருந்தாலும் அவனோட கேரக்டர் மாறும் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா. எப்படியும் அவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த எபிசோட், நாளைக்கு எபிசோட் இருக்க போகுது. அவன் உண்மையை சொல்லிட்டானா கண்டிப்பாக சிட்டு வச்சு எசைக்கு ஏதாவது பிளான் பண்ணி அவளையும் உண்மையை சொல்ல வச்சுருவான். சிந்து மாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அடுத்த வாரத்திலேயே அதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த எபிசோட் இருக்க போகுது. நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.